கொடு. போனதியே இறைவா அலைகடலில் துரும்பை போலானதியே ஆனந்த வாழ்வு பறிபோனதே. நேரிலே அலைகடலில் துரும்பை போலானதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே. வந்த சாபமா அலைகடலில் துரும்பை போலானதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே. கொடுக்க முடியுமா? முடியுதா? என்னது எழுதி எழுத்தர வாசித்தாலும் மாற்றிட்டால் வாழ்வதுண்டோ அது தாரையே கவலை வேண்டாம். தருவாய் 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 கொல்லிக்கட்டை எடுத்து தன் கொசனத்தில் வைத்ததை போலவாயிருக்கின்றது. பூனை குட்டியை மடியில் கட்டி சகுனம் பார்த்ததை போலவாயிருக்கின்றது. உன் போன்ற ஒரு பெண் நலாயினை எடுத்துக்கொள். கணவனே கண் கண்ட தெய்வம். 4442 வியாதியிலே தலை சிறந்த வியாதி. கால் கரங்கள் அழுகிய நிலைமையில் தாசி வீடு போக வேண்டும் என்று தன்னுடைய மனைவிடம் எடுத்துரைக்கிற எத்தனையோ சோதனைக்கு கட்பட்டு உட்பட்டு சிம்மாடு கோழி நள்ளிரவு நேரத்தில் தூக்கி செல்கின்றார் தன்னுடைய கணவனை. மாட்டு வீடு சேர்ந்தவர் தவறுக்கு தூக்கு மரத்தில் தலை கீழாகவே தொங்க விட்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் மாண்டவர்
பாதமாகப்பட்டது, அதாவது மவுக்கல்லரிசின் பாதமாகப்பட்டது மாண்டவரிசின் மீது பட்டு விட்டது. இந்த பெண் தான் எடுத்து உதைத்து விட்டு போகிறார். ஏய் பெண்ணே, என்ன ஒரு அகந்தை! தன்னுடைய கணவனை சிம்மாடு கோழி தலை மீது சுமந்து கொண்டு போகின்ற அகந்தையினால் என்னை எட்டு உதைத்து விட்டு போகின்றாயா? பொழுது விடுவதற்குள் உன்னுடைய தாலி அருந்து போவது சாபத்தை கொடுத்தார். தாலி அருக கடுவது என்று சாபத்தை கொடுத்தார். ஐயோ, அறியாமல் செய்த தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையா? தெரியாமல் செய்த தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையா? பொழுது விடுதால் தானே என்னுடைய தாலி அருந்து போகும். பொழுது விடிய கூடாது என்று சாபத்தை கொடுத்தார். பத்தினை கொடுத்த சாபம் அப்பொழுதே பலித்தது. உத்தமை கொடுத்த சாபம் ஓடி பலித்தது. 7 நாள் வரையில பொழுதே விடியாமல் போனது. அது மட்டுமல்ல, ஏய் சத்தியவான் இறந்து விட்டான். யமதர்மன் அவனுடைய உயிரை கவர்ந்து சென்றான். சாவித்திரியோ அவனுடைய கற்பு கற்பி. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று யமனிடம் இருந்து தன்னுடைய கணவனுடைய உயிரியை திருப்பி கொடுத்தவள். ஏண்டி சதி அனுசுயா மும்மூர்த்தி தேவரை 3 குழந்தையாகவே மாற்றினார். இன்னும் எத்தனையோ பெண்கள் நமது நாட்டிலும் நமது கிராமங்களிலும் பத்தினி பெண்கள் இருக்கின்றார்கள். ஒரு வீரனுக்கு வாழ்க்கப்பட்டவள். நீ சாதாரண அம்சத்தில் மானிட அம்சத்தில் பிறக்கவில்லை. ஏய் தேவ அம்சத்தில், அதாவது தேவ அம்சமாகவே ஏண்டி நீ பிறந்தவள். நீ அடி இப்படி பேசுகின்றாய்? அமிர்தத்தில் பிறந்தவள் நீ என் வார்த்தையை மீறி பேசுகிறேன். ஏய், உன்னுடைய வார்த்தையை நான் கேட்க போவதில்லை, போகாமல் இருக்க போவதில்லை. ஏன் தடுத்து நிறுத்துகிறாய்? இப்போது சென்று ஈஸ்வரத்தை வரத்தை பெற போகிறீர்கள். உனக்கு விடை கொடுக்க வேணும். இந்த அன்பான விடையை அப்போதே கொடுத்திருந்தவருடைய பொன்னான மேனி இப்படி புண்பட்டிருக்குமா கண்ணி? இதுவரையிலும் தேவருடைய அம்சத்தினால் பிறந்தவள், அமிர்தத்தில் பிறந்தவள். தேவர்கள் ஒன்று சேர்ந்து உன்னை எனக்கு மனமுடித்து கொடுத்தார். என் கரம் தொட்டு உன்னை ஒருபோதும் அடித்தது அல்ல. ஏதோ ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். இந்த வார்த்தை அப்போதே நீ எடுத்துரைத்திருந்தால் உன்னுடைய பொன்னான உடம்பு இப்படி புண்பட்டிருக்கும். இருப்பினும் நான் எங்கே போகின்றேன்? நான் வரத்தை பெற்று வரும் வரையிலும் அந்த ஆதி சக்தியை இடைவிடாமல் பூஜித்துக் கொண்டிருக்க வேண்டும். வருகின்றேன். மீண்டும் தடுத்து நிறுத்துகிறாய். இப்ப நீங்க எங்கே செல்கிறீர்கள்? இமாச்சலம். இமாச்சலம் சென்று அந்த ஈஸ்வரத்தை வரத்தை பெற்று வரும்படி எனக்கு ஒரு ஆசை ஏற்றான். ஆசையா? அந்த ஆசை நீங்க தான் நிறைவேற்ற வேண்டும். அப்படி என்ன ஆசை உனக்கு சொல்? என்ன ஆசை தெரியுமா? நம்முடைய மகன், ஒரே மகன், ஒப்பற்ற மகன் அகந்தர் இருக்கிறார் அல்லவா? அவன் விளையாடுவதற்கு அழகான ஒரு விளையாட்டு போல வந்து கொண்டு வர வேண்டும். நான் எங்கே சென்றாலும் நமது ஒரே ஒரு மகனுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி வருவது வழக்கம். ஆனால் இமாச்சலம் சென்ற அந்த ஆண்டவனிடம் வரத்தை பெற்று மீண்டும் நீ திரும்பியானால் மகனுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி வர வேண்டும் என்று உன்னுடைய ஆசை. உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன். வருகின்றேன்.
இல்லையா ஆ, சிறுமையில கூத்தாட வந்துக்கிறான். அது தெரியாது. அது தெரியாதா? ஏய், கிஷ்கிந்தைக்கு வந்து விட்டோம். ஆமா இதான். ஆனால் ஆ, இப்பொழுது யாரை சந்திக்க வேண்டும்? யாருங்க அந்த வாலி, அந்த அந்த குரங்குகளை பார்க்க வேண்டும். ஆமா அதனால் ஆ. அவன் எங்க இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும். ஆ. புறப்பட போகலாம். என்னுடைய கணவனை விமர்சனம் செஞ்சு அந்த ஈஸ்வரத்தில் வருகை பெற சென்றிருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நீங்க தடமா காப்பாற்றுகிறார். அம்மா தாயி கோமாதா எங்கள் குலமாதா குலமாத நலத்தாக்கும் குணசீலா புவிவாரில் அருள்பொங்கும் திருமால் துலங்கும்